வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் நாங்கள் ஒரு அருமையான பயணத்தை செய்தோம். சாதா மலை ஹைக், அல்-அலியா கிராமம், ஜல்ஃப் திராட்சை தோட்டங்கள், சித்ரா காஃபி எல்லாம் சேர்ந்து ஒரு மனதளவிலான ஒரு அனுபவம். அதை பற்றி எப்படி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரை ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 2 நாள் வீக்கெண்டாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி நாங்கள் வேலைக்கிழமை நைட்டு மஸ்கட்லேருந்து நம்ம அல்-அலியா வில்லேஜுக்கு அங்கே ஹைக் அண்ட் ஹேம்ப் பண்ணலாம் சொல்லி அங்கே கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ அங்கே எப்படி நாங்கள் நல்ல ஒரு ஸ்பாட்டை ரீச் பண்ணிவிட்டு அங்கேயே கேம்ப் போட்டு இது பண்ணிட்டோம். காலையில் எழுந்ததும் மலைத்துளிகள் இல்லை, ஆனால் அந்த சூரிய ஒளியில் கிராமமே பிரகாசித்து ரொம்ப பசுமையாக அந்த காற்று எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சு நாங்கள் ஹைக்கிங் கிளம்பிட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த சாதா ஹைக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து போகும்போது ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா நாங்கள் வேறு வழியை போயிட்டோம். ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நாங்கள் ப்ராப்பராக கரெக்டாக ரூட்டில் போயிட்டோம். ஸோ அந்த ஃபலாஜின்னு சொல்லுவாங்க. ஃபலாஜ் எப்படின்னா இங்கே அந்த பாசன கால்வாய், நம்ம ஊரில் அந்த கால்வாயெலாம் இருக்குமா, ஸோ அந்த மாதிரி தான் அந்த அது வந்து இங்கே ஃபலாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. மேலே இருந்து கீழே போயிட்டு தென் அகெயின் மேலே பம்ப் ஆகுது. எந்த ஒரு மோட்ரு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே நல்ல ஒரு வித்தியாசமானதாக இருந்தது எல்லாமே. ஸோ அப்படியே போகும்போது மேக்ஸிமம் ஒரு ட்ரெயில் போல் இருந்துச்சு. அது லைட்டிங்லாம் போட்டு செட் பண்ணி வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு டோட்டலாக ஒரு 4.5 கிலோமீட்டர் ஹைக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணிக்கூர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் அந்த ஸ்டார்டிங்கில் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து, ஏன்னா வெயில் அப்படி இருந்து நினைக்கல என்னடா இப்படி வெயில் அடிக்குது, நீங்கள் இதில் போகலாமான்னு சொல்லிட்டு. பட் ஒன்று நம்ம அச்சீவ் என்ன சொல்ல, ஒன்று நம்ம எய்ம் பண்ணிட்டோன்னா அது முடிக்காமல் இருந்தால் எப்படி. ஸோ அதை பொறுத்து தான் ஹைக் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் ஏறினதுமே நாங்கள் என்ன சொன்னேன், சரி ரிட்டன் போயிடலாம், நம்ம ஜல்ஃபு தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் சொல்லி தான் பிளான் பண்ணோம். பட்டு எங்களோட கூட அந்த ஓமானி கைடு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்னார், வாங்க எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம போயிடலாம், டாப் போயிட்டா அப்புறம் ஈஸியாகிடும் சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு காரணம் அதை நாங்கள் விடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் கஷ்டப்பட்டுலாம் சொல்லி மேலே வர போயிட்டோம். ஆனால் போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த வில்லேஜ் அந்த அல்-அலியா வில்லேஜை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. அதெல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேலே டாப்பு போனதும் அந்த வியூ அப்புறம் அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ நம்ம நடந்து வந்த கஷ்டத்தை எல்லாமே மறக்க வச்சிருச்சு அந்த வியூவை பார்த்ததும். ஸோ உண்மையிலே நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் தான் அதெல்லாம். ஸோ ஹீட்டு தான், பட் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. Then this is not normal. This is a normal rock. Here, this one. This one. Okay. And what about this? This they have carved it. ஸோ மேலே பார்க்கும்போது ஒரு காஃபி ஷாப்பாக ரெசார்ட்டோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அந்த கல் வேலைப்பாடுகள் தான் அதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளோ சேஃபாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் பாருங்களேன், இவ்வளோ தூரம் மேலே வந்து இந்த சிமெண்ட்டு அந்த பில்டிங் டோர் எல்லாமே மேலே வர கொண்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சல்யூட்டு தான். டெய்லி வரணும் போகணும்.
அங்கேருந்து எல்லாம் வியூலாம் பார்த்துட்டு சரி கிளம்பும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நடக்கிறதே தெரியல, கட்ட 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 கட்டன்னு நடந்தாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது நடக்கிறதுக்கு. அப்புறம் நல்ல ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, நல்லா அப்படி வைப் பண்ணிக்கிட்டே கூட இருக்கிறவங்கள்ட்ட நல்லா வைப் பண்ணிக்கிட்டே நல்ல ஒரு அனுபவம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹைக்கிங் ட்ரெக்கிங்லாம் போனீங்கன்னா நல்லா இந்த நேச்சரோடு கலந்த ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? கீழே பார்த்தா அங்கேயே ஒரு லைக் ரெசார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சரில் நல்லா டெவலப்பான வில்லேஜாக மாறும் கண்டிப்பாக. ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கிணறு இருக்குன்னு. என்னடா நம்ம ஓமனில் கிணறு இருக்குதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தா அது போர்ல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது அல்லக்கூர் சம்திங் ஏதோ சொன்னாங்க, அந்த வாசனை ஏதோ சொன்னாங்க. பட் எனக்கு டீட்டெயிலாக தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கார்கிட்ட வந்துட்டு நாங்கள் வேறு ஸ்பாட்டுக்கு கிளம்பலான்னு போனோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஓமானி, நாங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஓமானி பார்த்துருந்தாரு. ஸோ நீங்கள் வாங்க எங்களோட வீட்டுக்கு வாங்க, எதாவது சாப்பிட்டு போங்க சொல்லியே கூப்பிட்டாரு. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த டைமில் வந்து அவர் வீட்டுக்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டேட்ஸு நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷு டேட்ஸு அப்போ தான் 2 days முன்னாடி தான் பறித்து வச்சுருக்காரு மரத்தில் இருந்து. அப்புறம் அந்த நம்ம ஓமான் ட்ரெடிஷ்னல் காஃபியும் கொடுத்தாரு. ஸோ ஹைக்கிங் முடிச்சுட்டு இந்த கொஞ்சம் இதாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டது நல்ல ஒரு மனசுக்கு தெம்பாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜல்ஃபு வில்லேஜுக்கு போயிருந்தோம். அது எங்களுக்கு தெரியல, எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் பிளான் பண்ணிட்டு போவோம். ஸோ அங்கே போயிட்டு பிளான் பண்ணிட்டு எங்களுக்கு அந்த ஜல்ஃப் லொக்கேஷன் கரெக்டாக தெரியல. ஸோ அங்கே இருக்க ஓமனிட்ட தான் கேட்டோம். ஸோ கேட்டு அவரே கொண்டு சொன்னார், இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இருக்குது, இதை பாருங்கள் சொல்லி. ஸோ நாங்கள் சித்ரா கஃபி லொக்கேஷனை போட்டு உள்ளே போயிட்டோம். அங்கே போனதும் ஒரு 11 மணி இருக்கும் லைக். ஆனால் வெயில் எப்படிமா இருந்துச்சு, வெயிலே இல்லை, அவ்வளோ கூலிங்காக லைக் நல்ல ஒரு ப்ரீஸியாட்டு செம்மையாக இருந்துச்சு சத்தியமாக. இங்கே மஸ்கட்டில் வெயில் பொழந்து எடுக்குது, மண்டையெல்லாம் பொழந்து எடுக்குது. பட் அங்கெல்லாம் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து மெயினாக அந்த கிரேப்ஸ் தோட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த கம்மிங் ஃப்ரைடே கூட அங்கே கம்மிங் ஃப்ரைடே கூட கேர்னிவல் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு அனுபவம் தான். நிறைய தோட்டங்கள், அங்கே இருக்கிற அந்த வியூ, 2 மலைகளுக்கு இடையில் அந்த மாதிரி ஒரு தோட்டம், அந்த ஃபலஜ் கால்வாய் நல்லா இருந்துச்சு. எங்கே தான் இருந்து வருதுன்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ நம்ம ஓமான நம்ம டெசர்ட் அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது நிறைய வாதிஸ் லைக் ரிவர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்புறம் அங்கே வந்து சித்ரா காஃபின்னு சொல்லி அங்கே காஃபி குடித்தா எப்படி இருக்கும். பட் நாங்கள் வெயிலில் தான் குடித்தோம். வெயிலில் என்ன தான் சூடு இருந்தாலும் நம்ம அந்த டீ குடிக்கிறது நம்ம விடவே மாட்டோம். ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த காஃபி வாங்கி குடித்தோம். அது இந்த கிளைமேட்டுக்கும் நல்லா இருந்துச்சு. லைக்கு ரொம்ப ஹீட்லாம் இல்லை, நார்மல் ஹீட்டு தான், நல்லா கூலிங்காகவும் இருந்துச்சு. ஸோ காஃபி வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அங்கேயே முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ஓமனி வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து லைக் ஒரு காஃபி வாங்கி அந்த சீனரியை என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு காஃபி வாங்கியிருந்தோம். ஒரு காஃபி $1 ஏதோ லச்சியோ சம்திங் ஏதோ வாங்கினோம், பேர் வர மாட்டுது எனக்கு. அது நமக்கு கேப்பச்சினோ அது மட்டும் தான் தெரியும். இதோ லட்டியோ சம்திங் ஏதோ சொன்னார். ஸோ அதையும் வாங்கிட்டு 3 பேர்த்துக்கு $3 ஆச்சு. ஸோ காஃபி வந்து அந்த டைமில் தான் ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. பியூர் காஃபிலேருந்து அப்படியே அந்த பவுடர் ஆகிக்கிட்டு காஃபி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து என்ன வீடியோவில் எடுக்காதீங்க, வீடியோ போடாதீங்க சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அவர் கேட்குறாரு வீடியோவில் எடுக்கிறத பார்த்துட்டு. ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு பெங்காலி ஒருத்தர் இருந்தார், எவ்வளோ லைக்ஸ் இது எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு. மில்லியனா ஃபாலோ, ஐயோ மில்லியனா இல்லை, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லைக் ஒரு 500-600 தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்புறம் அவரோட பேஜ் எடுத்து காணிக்கிறாரு, பார்த்தா 6000 கிட்டே இருந்துச்சு. அப்போ நீங்கள் பெரிய ஆள் தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.
அந்த கப்போட இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த ஓமனி தாத்தாவும் இருக்கார். அந்த கிரேப்ஸோட அந்த இடத்த அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நல்ல ஒரு கப்பாக இருந்துச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்சதோ எவ்வளோத்துக்கு ஃபோட்டோ வீடியோ சொல்லவா வேணும், நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். லைக் சடான மெமரிஸ். ஸோ அந்த இடத்த என்ன சொல்லணும்னா, அந்த இருக்கிற இடத்த மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். பட் அந்த மூமெண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு அடையாளம் வேணுமே. ஸோ அதனால தான் எப்போவுமே ஃபோட்டோ வீடியோன்னு சுற்றிட்டே இருக்கிறது. ஸோ இப்படிலாம் இருந்தோம்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் பார்க்கும்போது. அப்படி அங்கே மரத்து ஓரமாக நல்லா காஃபிலாம் குடிச்சிட்டு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸுங்க. வீக்கெண்டுக்கு இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு 5-6 நாள் நல்லா கஷ்டப்பட்டு இந்த வெயில இடந்து கஷ்டப்பட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ஸோ மனசுக்கு ரொம்பவே ஸோ அங்கே வர போயிட்டு இந்த கிரேப்ஸ் தோட்டத்துக்கு உள்ளே போய் பார்த்துட்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தால் எப்படி. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு ஓமானி ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு பெங்காலியும் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்டையும் நம்ம பெர்மிஷன்லாம் கேட்டு அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்டையும் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு உள்ளே போய் பார்த்தோம். நாங்கள் அவ்வளோ கொத்தாக இருக்குதுங்க கிரேப்ஸு. செம்மையாக இருந்துச்சு. எடுத்து சாப்பிடும் போல் இருந்து. பட் அது நல்லா இருக்காதுல்ல. பட் நாங்கள் எதுவும் அப்படியே பார்த்துட்டு நல்லா தொட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதை பார்க்கும்போது நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரேப்ஸ் தொட்டு தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஸோ நீங்களே இந்த மாதிரி வீடியோ இதை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எடுத்து அப்படியே நானும் ஊரில் இருந்து அனுப்பிச்சிக்காங்களாம் அப்படியே மொத்தமாக கொத்தாள்ட்டு ஓடியே போயிருப்பேன். பட்டு ஆனால் இது ஒன்று லாஸ்ட் டைமில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். வாதி சுமுத்து நினைக்கிறேன். அங்கே நான் ஓமலி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், பறக்காதடா ஜின்லாம் இருக்கும். ஒரு கதையும் சொன்னார். அள்ளு விட்டுடுச்சு. ஸோ அதிலேருந்து இப்போலாம் எதுவுமே பறக்கிறது இல்லை. காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான். பட் இது அவங்களோட உழைப்பும் இருக்குல்ல. நம்ம இந்த மாதிரி எடுக்கிறத நம்ம அலோவ் பண்ணி சாப்பிட்டா அது வேறு. ஸோ இந்த மாதிரி தெரியாமல் எடுத்தால் தப்பு தானே. நான்லாம் அந்த தோட்டத்துக்குள்ளே கரண்ட்டு கிடந்தேன் போட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. நான்லாம் முடிஞ்ச அளவு அங்கே இருக்கிற மெமரிஸை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்ஸை நல்லா கேப்சர் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு வேணும். இவர் எங்கள் ஓமானி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவர் வந்து அங்கே மக்கள் எல்லாம் நாங்கள் வெளியே வரும்போது அவங்களே இந்த என்ன அத்திப்பழம் நினைக்கிறேன் ஃபிக்ஸு பப்பாயா, இன்னொரு இடத்துல வந்து மேங்கோ எல்லாமே கை நிறைய அந்த கை நிறைய நிறைஞ்சு கொடுத்துட்டு அந்த கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்தோடய கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூஸ்பம்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 12 o'clock போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம அல்லாலியா வில்லேஜில் இருந்து. ஸோ மஸ்கட்டுக்கு ஒரு 140-150 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அப்படியே எங்களோட வீக்கெண்டை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு டைம் ஒர்க் லைஃப்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் தான் எனக்கு கொடுக்குற நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய வீடியோ அவுட்புட் கொடுக்கணும், இன்னும் நிறைய நல்லா பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் இல்லை, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ நம்மளை ஒன்றில் இறங்கிட்டோன்னா கண்டிப்பாக அதை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்மளோட முயற்சி பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். அதை நம்பி நம்ம அந்த வாழ்க்கையை நம்பி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். Stay tuned.